ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க வீட்டிலே ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சா ஆனியன் இதில் சேர்த்துக்கணும். வியூவர்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வியூவர்ஸ் நான் வந்து கொஞ்சமான அளவுக்கு உப்பு தான் இப்போதைக்கு சேர்க்க போகிறேன். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி வந்துருச்சு. வியூவர்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வியூவர்ஸ் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ராஸ்மெல் போனதும் நம்ம பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி வச்சுருக்கோம். வியூவர்ஸ் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும்லாம் இல்லை. வியூவர்ஸ் லைட்டாக வதக்கினாலே போதும். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். வியூவர்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிக்கனை இப்படியே வேக வைக்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். வியூவர்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுறோம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போதைக்கு இப்போ 2 மினிட்ஸ் கழித்து இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, ஜீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா மசாலாலாம் சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வியூவர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் வந்து வெறும் சிக்கனை வந்து குக் பண்ண போகிறீங்க ஆனியன் சேர்த்து, அவ்வளோதான். அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிக்கனை குக் பண்ணலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வர வரையிலும் நம்ம குக் பண்ணணும். வியூவர்ஸ் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சோயா சாஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வியூவர்ஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம இந்த சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதில் சோயா சாஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். வியூவர்ஸ் இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வியூவர்ஸ் அவ்வளோதான். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து இறக்கி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வந்து அரைக்கணும். வியூவர்ஸ் பேஸ்ட் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடலாம். கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா தான் இது அரைக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை சேர்த்து விட்டுருங்க கையில் கசக்கி. இப்போ நம்ம சிக்கன் ஆறிடுச்சு. வியூவர்ஸ் இப்போ சிக்கனை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு ஜார் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சிக்கன் மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம அப்படியே வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தான் வியூவர்ஸ் நம்ம அரைக்க போகிறோம். அதாவது கட்லெட்லாம் செய்கிறதுக்கு தேவையான பதம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு வந்து இதை வாட்டரில் ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம சிக்கனை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் ஒரு முட்டையை வந்து துருவி சேர்த்துக்கலாம். வியூவர்ஸ் முட்டையை இந்த மாதிரி நீங்கள் சீவல் தட்டில் வச்சு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக பீஸாக. இப்போ நம்ம வந்து இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பேட்டர் செய்யணும். வியூவர்ஸ் ஸோ அதுக்கு மைதா மாவு, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் ஒரு வெறும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். வியூவர்ஸ் மேகி மசாலாவும் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வியூவர்ஸ் ஸ்பூன் வச்சு நம்மளோட மைதா மாவு கூட நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கணும். பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்காது. உப்பும் வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும். ஸோ அதனால் நீங்கள் மசாலா இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மாவு கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை சிக்கன் மசாலா கூட, அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து. இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க வியூவர்ஸ். நம்மளுடைய எக்கும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது கூடவே சீஸ் சேர்க்க போகிறோம் வியூவர்ஸ். நாங்கள் வந்து மெல்டட் சீஸ் தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம். ஸோ சீஸையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய சீஸ் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு ஷேப் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஷேப் பிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக சீஸ் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், கரெக்டாக பிசையறதுக்கும் ஷேப்பாக பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாவு பதம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மசாலாவை வேணுன்ற ஷேப்பில் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இதை அழகாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லா மசாலாவுமே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஆயில் விட்டுக்கலாம் வியூவர்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே நம்மளுடைய சிக்கன் மசாலாவை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஒரு கட்லெட் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்பவுமே சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக சிக்கன் 65 இது மாதிரி நார்மலாக செய்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலெலாம் போயிட்டு வரும்போது பசங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். சிக்கன் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை வேக வச்சு தான் நம்ம வந்து மசாலாவாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய அவுட்டரில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக வச்சாலே போதும். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட சிக்கன் கட்லெட் வந்து லைட்டாக கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லா கட்லெட் பீஸையுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வியூவர்ஸ். இவ்வளோதான் வியூவர்ஸ். ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.